ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சு நாளை விடியலை உனக்கான விடியலாக, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும்படியும் நீ நினைச்சது உனக்கு நடக்கும்படியும் வெற்றிகரமான விடியலாக உனக்கு விடிய வைக்க போறேன். இத்தனை நாளா தனித்திருந்து தவித்திருந்து நீ கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. முன்னெல்லாம் சொந்தம் பந்தம் சுற்றார் சூழ கூடி இருந்த நீ, நிறைய பேரோட சந்தோஷமாக உறவுகளோடு மகிழ்ந்து இருந்த நீ, இப்போ தனியா இருக்கதே நிம்மதின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் நிறைய கஷ்டத்தையும் துரோகத்தையும் கவலையையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்டாங்க தானே. உன் கூட பழகினவங்கெல்லாம் போகும்போது வலியையும் வேதனையுமே உனக்கு பரிசா கொடுத்து மன வருத்தத்தை கொடுத்துட்டு போறாங்களே நினைக்காத. இந்த வலியும் வேதனையும் மனக்கசப்பும் தான் உன் வாழ்க்கையில நீ அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு உனக்கு வழியாகவும் உதவியாகவும் இருக்குங்கிறத மறந்துடாதே என் செல்லமே. ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலும் இருந்து எல்லா பேரிடமிருந்து ஒதுங்கி நிற்கிறத விட தேவையில்லாததையும் தேவையற்ற மனிதர்களையும் ஒதுக்கிட்டு நிற்கிறது தான். நல்லது நினைக்கிறவங்க கூடயும் நல்லது செய்கிறவங்க கூடயும் ஒட்டி இருக்கலாம். ஆனால் கெடுதல் நினைக்கிறான், அடுத்தவங்களுக்கு கேடு செய்கிறான்னா அவனை விட்டு ஒதுக்கி நிற்பது தானே உனக்கு நல்லது. உன்னை நோக்கி வந்து ஒட்டாத உறவுகளையும் உன்கிட்ட பேசாத மனிதர்களையும் நீ தேடி போய் பேசவும் வேணாம், அவங்க மேலே நம்பிக்கை வச்சு மனசுடைஞ்சு போகவும் வேணாம். யாரா இருந்தாலும் உண்மையா உன்னை நேசிச்சிருந்தாங்கன்னா உன்னை உதாசீனப்படுத்தி போகவே மாட்டாங்க. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே உன்னை அலட்சியப்படுத்த மாட்டார்கள் என்பது தானே உண்மை. வாழ்க்கைனா என்ன, மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்களான்றதெல்லாம் இப்போ உனக்கு அனுபவமாக கிடைச்சிடுச்சு. இந்த அனுபவத்தை பயன்படுத்திட்டு தவறுகளை சரி செஞ்சுட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஆரம்பி. எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் எக்காரணத்துக்காகவுமே கூட நீ யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா காலம் மாறும்போது அவங்க உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நீ கலங்கி போயிடுவதானே. யாரை நம்பியும் வாழாம நீ உன்னை நம்பி வாழ பழகு. நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படிலாம் இந்த சாயப்பா உன்னை வாழ வைக்கிறேன். நீ யாருக்காகவும் உன் வாழ்க்கையில இறங்கி போகவோ உன்னை மாத்திக்கவோ அவசியமே இல்லை. கீழே விழுவதும் எழுவதும் உனக்கு புதிது கிடையாது தானே. சூரியன் எப்படி மாலையில விழுந்து போய் காலையில மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிதோ, அதே போல இன்னைக்கு நீ மனசுல கவலையோட இருந்தாலும் நாளைக்கு மறுபடியும் வெளுத்து எழுந்து சூரியன் போல உதயமாகத்தான் போகிறாய். எதை நினைச்சும் கவலைப்படாம தன்னம்பிக்கையோடு நிம்மதியாக தூங்கு. நீ பார்க்குற மனிதர்கள் எல்லாரையுமே நல்லவர்கள் மட்டும் நினச்சிடாத. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே ரெண்டு முகமும் ரெண்டு குணம் இருக்கு. ஒன்று நல்ல குணம், ஒரு கெட்ட குணம். எல்லா மனிதர்களுக்குள்ளும் நல்ல சிரிப்பான சந்தோஷத்தோடு பேசக்கூடிய ஒரு முகமும், கெட்ட ஆக்ரோஷத்தோடு அடுத்தவனுக்கு கேடு செய்யக்கூடிய இன்னொரு முகமும் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது அவ்வளவு சுலபமாக வெளியில தெரிய வராது. எப்போ யாருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்க அதை வெளியில காட்டுவாங்க. யாரோ ஒருத்தர் உன் மேல அன்பு செலுத்தல, உன் கூட பேசல பழகலன்றதுக்காக காலம் முழுவதும் அவர்களை எதிர்பார்த்து ஏங்கி தவிப்பதை விட உன் வாழ்க்கையை பார்த்துட்டு உன் வாழ்க்கை போராட்டத்துல போராடிக்கிட்டு நீ ஜெயிச்சு காட்டினா அந்த நபர் தானாகவே உன்னை தேடி வருவார் என் செல்லமே. அவமானமும் அனுபவமும் வாழ்க்கையில மிகச்சிறந்த ஆசானாக இருக்கும். அந்த குரு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை எல்லாம் எவ்வளவு விளைவிந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்க முடியாது. எப்போவுமே தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தீனா நீ யாருங்கிறதும் உன் குணம் என்னங்கிறதும் மற்றவங்களுக்கு தெரியும். எப்பவாவது கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது கொடுக்கறத நிறுத்திட்டீனா அவங்க யார் எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்கன்றது உனக்கு தெரிய வரும் என் செல்லமே. இரவு நேரம் ஆயிட்டா எப்படி நட்சத்திரங்கள் வருதோ அதே போல சில பேருக்கு ஏதாவது வேலை செய்யணும், காரியம் ஆகணும்னா மட்டும் தேவைக்காக உன்னை தேடி வருவாங்க. அவங்க கண்களுக்கு நீ படுவாய். மற்ற நேரங்களில் உன்னை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி கடந்து போக தானே செய்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உறவுகளிடம் பேச வைக்கிறதும் பணம் தான். சில உறவுகளிடம் காசு இல்லைங்கிறதுக்காக அவங்க கிட்ட பேசாமல் விலக்கி வைக்கிறதும் பணம் தான். மொத்தத்தில் மனித உறவுகளையே தீர்மானிக்கக்கூடிய கொடூரனாக இந்த பணம் அமைஞ்சிடுச்சு. பணம் இருந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்படி வெளியில் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களின் சதி வலைக்குள்ள நீ மாட்டிக்காத. காசு இருக்கோ இல்லையோ யாரா இருந்தாலும்
நீ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க பழகு. எப்பவுமே அடுத்தவனை என்ன பண்ணலாம், அவனை என்ன செஞ்சு அழிக்கலாம் சாய்க்கலான்னு யோசிச்சா உனக்கு தோல்விதான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக அடுத்து உன் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணலாம்னு யோசிச்சா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. புரிதலும் நிதானமும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தவறும் பட்சத்தில் அவனோடு சேர்ந்து பயணிக்கிற எத்தனை பேருக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும். எப்பவுமே தெளிவான நிதானமான பிள்ளையாக நீரு. இங்கு பல பேரை வைக்க வேண்டிய இடத்துல நீ சரியா வைக்காம எல்லாரையும் பெருசா நினைச்சதுனால தான், எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததால தான் நீ நிம்மதி இல்லாம தெளிவில்லாம இப்போ கஷ்டப்படுற. இனிமேலாவது மனிதர்களின் தராதரம் என்ன, அதாவது அவங்களுடைய குணம் என்ன, அவங்களுடைய செயல் என்ன, அவங்களுடைய பேச்சு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு உரிய மரியாதையை கொடுக்கப்பாரு என் செல்லமே. இங்கே உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் உன்னை குறை சொல்லி விமர்சிக்கிறவங்களுக்கும் உன்னை பற்றியோ உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களை பற்றியும் எதுவுமே தெரியாது. ஆனால் வேதனைப்படுற உனக்கு தானே உன் வாழ்க்கையில் யார் என்னெல்லாம் செய்கிறாங்க, நீ என்ன கஷ்டம் அனுபவிக்கிற, என்ன பிரச்சனைகள் இருக்குது, வலியும் வேதனையும் எவ்வளவு கொடூரமாக இருக்குன்னு உனக்கு தெரியும். பொறுமையாயிரு. அனைத்தையும் சரி செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன். விதைச்சிட்டு போன எல்லாமே அறுவடைக்கு வந்துதான் தீரும். அது விதையாக இருந்தாலும் சரி, கர்ம வினையாக இருந்தாலும் சரி, நீ செஞ்ச நல்லதும் கெட்டதும் சேர்ந்து தானே இப்போ உனக்கு அறுவடையை செய்து. எதுக்கு தான் இப்போவுமே நல்லதையே செய்யணும் மறுபடியும் சொல்கிறேன். சில நேரங்களில் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியலை, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு நீ முடிவெடுக்கிற நொடியில் இந்த சாயப்பா நானே உனக்காக ஒரு புது வழியை உருவாக்கி உன் பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுத்து உன்னை நல்லா வாழ வைக்க வருவேன். நீ நம்பிக்கையோடு இரு. இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறக்கூடிய இந்த உலகத்தில் உன் கஷ்டங்களும் கவலைகளும் நிச்சயமாக மாறும். நாளைக்கே கூட நீ நினைச்சதை உன் கைகளில் வந்து சேரும்படி நான் அற்புதம் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. நல்லவங்க கூட பழகுனினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கலாம். கெட்டவங்களோட பழகுனினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். நல்லவங்களோட பழகி அடுத்தவங்களை ஏமாத்தாம நல்ல குணத்தோட நல்ல செயல்களோட வாழ பழகிக்கோ. இந்த பூமியில தவறு செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது. ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் நம்ம செய்கிறது தவறுன்னு எப்போ ஒருத்தன் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிறானோ அவன்தானே மாமனிதன். அப்படிப்பட்ட மாமனிதனாக என் அன்பு பிள்ளை நீ இருக்கணும். சரி தவறு எல்லாத்தையும் புரிஞ்சு பிரித்து செஞ்சுக்கக்கூடிய நடத்திக்கக்கூடிய அடையக்கூடிய பிள்ளையாக நீரு. எதை பேசினாலும் உன்னை தப்புன்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தை எதையுமே பேசாமல் இருக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஏன்னா வம்பிழுத்து உன்னை பிரச்சனையில் மாட்டிவிட நினைக்கும் மனிதர்கள் கண் முன்பாக நீ அமைதியாக இருப்பது தானே சிறப்பாகவும் நன்மையாகவும் இருக்கும். எப்போவுமே வலிமையும் அதிகாரமும் ஒரே இடத்துல இருக்காது. இன்னைக்கு நீ நல்லா பலமா வலிமையா காசு பணம் வசதியா இருந்தீனா நாளைக்கு அது இன்னொருவரிடம் போகும். அதனால தான் எப்போவுமே யாரையுமே குறைவா மதிப்பிடவோ யார் மனசும் காயப்படும்படியோ பேசாதன்னு சொல்றேன்.